விக்னேஸ்வரா மகா கணபதி என்ன காப்பாத்தணும். அண்ணன் உங்களை இந்த ஸ்டேஷன் வாசலுக்கு கொண்டு வந்ததுக்கு என்ன மன்னிக்கணும். விக்னேஸ்வரா என்னடா எல்லாரும் பொங்கலை சாப்பிட்ட மாதிரி மந்தமா நினைக்கிறீங்க? எல்லா இசைவாதியத்தையும் எடுத்துட்டு சீக்கிரமா ஸ்டேஷனுக்குள்ள போயிட்டே இருங்க. சார் யானை இறக்கிடலாமா? அதுக்கு முன் வாசல உடைக்கணும். அந்த பிரச்சனை தான் நீ பாத்துக்கிறியா? அங்க எவ்வளவு கை தட்டி சிரிக்கிறது நிறுத்து. இறங்குங்கடா மண்டமா கொண்ட பத்தி அவனுக்கு. இறங்க சீக்கிரம் இறங்குயா. போ போயிட்டாரு. நேரா எல்லாம் உள்ள போங்க. என்னடா ஸ்டேஷனுக்குள்ள கேஸ் வாங்குற மாதிரி போறீங்க? ஸ்பீடா போங்க. உங்க இஷ்டத்துக்கு எதுவும் செய்யாதீங்க சார். அங்க கோயில்ல கொடியேத்தி உற்சவம் கொண்டாட வேண்டியவங்கள இங்க கொண்டாந்து நிப்பாட்டி வச்சிருக்கீங்க. நியாயமா சார்? ஏன் எனக்கு தலையெடுத்தா? இவங்களும் கேஸ்ல சம்பந்தப்பட்டிருக்காங்க. அதான் கூப்பிட்டு இருக்கேன். இவங்களுக்குள்ள பேசி ஒரு முடிவுக்கு வரட்டும். அதுக்கப்புறமா இந்த விஷயத்தை பத்தி நம்ம பேசுவோம். என்ன புரிஞ்சுதா? எங்க ஆளுங்க அழகா அமைதியா வான வேடிக்கை பிடிக்கிட்டு இருந்தாங்க. அந்த குமரி கங்காதர ஆட்கள் வெடிய கொளுத்தி யானை மேல போட்டாங்க. அவங்க தான் எல்லா பிரச்சனைக்கும் காரணம். பிரச்சனையை போர்வையா போட்டு தூக்குறோம். நாங்க எங்களுக்கு தெரியும். எவன் துப்பாக்கி தொடுறது? ஓனா முஞ்சி என்ன ஓனான்னு கூப்பிடக்கூடாதுன்னு உனக்கு பல முறை சொல்லியிருக்கேன். எங்க அப்பா அம்மா எனக்கு ஒரு நல்ல பேர் வச்சிருக்காங்க தெரியுமா? ரவீந்திரன். உன்ன அப்படிதான் கூப்பிடுவோம். ஓனா முஞ்சி உன் கூட இதே தொல்லையா போச்சே. எதுக்கு என்ன கூப்பிட்ட? அதை முதல்ல சொல்ல. அந்தபடி பணத்தை சேர்த்து வச்சு சொத்தா குமிச்சு வச்சிருக்கானே அந்த கும்படி பூண்டி கங்காதரன். அவனை இங்க வர சொல்லியா? அப்பதான் இந்த பிரச்சனைக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்க முடியும்ன்ற. உள்ள போன் அடிச்சிட்டு இருக்கு. நீ தான் பேசணுமா? நீ தான் அந்த பிரச்சனை தீர்க்கணுமா? இந்த ஓனாக்கு ஒரு நாள் சுருக்க போடணும். முதலாளி அம்மா, முதலாளி அம்மா. இந்தாங்க, இது பூரா உங்களுக்கு தான். 100 ரூபாவும் இருக்கு. ஆனா நான் சொன்ன மாதிரி எல்லாம் கரெக்டா நடக்கணும். அது ஏன் பொறுப்பு. நான் மனமுருகி வேண்டிக்கிட்டா கண்டிப்பா நடக்கும். என்ன நம்பலாம்? எல்லாம் இருக்கு. நல்லா திட்டணும். அப்பதான் இந்த 100 ரூபாய் கொடுப்பேன். அப்படின்னா உன் பேரும் நட்சத்திரத்தையும் சொல்லு. மாயா அஸ்வினி நட்சத்திரம். மாயா அஸ்வினி நட்சத்திரம். மாயா அஸ்வினி நட்சத்திரம். என் பேருக்கு அப்படியே திருஷ்டி கழிச்சிருங்க. அட்வொகேட் குமுளி கங்காதரன், விசாக நட்சத்திரம். கண்டிப்பா பண்ணியாகணுமா? கண்டிப்பா ஆரம்பிச்சிருங்க. குமுளி நாராயணன், விசாக நட்சத்திரம். இந்தாங்க தட்சணை. நாளைக்கு இதே மாதிரி கரெக்டா வந்து நாளைக்கு ஒருத்தன ஒரு வழி பண்ண வேண்டியிருக்கு. பாவங்கள்லாம் இதோட போகட்டும். அதுக்காக அவங்க நீ பர்மனண்டா வச்சுக்கணும். அப்பதான் நீ சந்தோஷமா உதைக்க வேண்டிய ஆள்ல இவனும் ஒருத்தன். அல்ல